இஎம்ஐ கட்டுறதால சேமிக்க முடியல. இந்த ஒரு காரணத்த நீங்களும் சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேர் நினைக்கிறது, முதல்ல கடன் முடியட்டும், அப்புறம் சேமிச்சுக்கலாம். ஆனா, அந்த நாள் பல நேரங்கள்ல வரவே வராது. அதுக்குள்ள ஒரு திடீர் செலவு வந்தா, மறுபடியும் கடன். அப்படின்னா இந்த சுழல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதத்தான் இன்னைக்கு எளிமையா பார்க்க போறோம். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதியில ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்க போறோம். இஎம்ஐ கட்டிக்கிட்டே சேமிக்க முடியுமா? வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். கவினோட மாத வருமானம் 35,000 ரூபாய். அதுல இஎம்ஐ மட்டும் 9,000 ரூபாய். மீதி எல்லாம் வீட்டு செலவுல போயிடுது. மாச இறுதியில கையில மிச்சம் 0. அதனால அவர் நினைக்கிறாரு, கடன் முடியட்டும், அப்புறமா சேமிச்சுக்கலாம். இந்த எண்ணம் தான் மாற்ற வேண்டிய முதல் விடயம். நிறைய பேர் இதே மாதிரி காத்திருக்கிறாங்க. முதல்ல கடன் முடியணும், அதுக்கப்புறம் தான் சேமிப்பு. ஆனா கடன் முடிய பல ஆண்டுகள் ஆகலாம். அவ்வளவு காலமும் சேமிப்பே இல்லாம இருந்தா, ஒரு திடீர் செலவு வந்தா மறுபடியும் கடன். அதனால காத்திருக்கிறதுக்கு பதிலா சின்ன அளவுலயே இப்பவே தொடங்கணும். ஒரு கேள்வி, கவின் கிட்ட எமர்ஜென்சி பஃபர் எவ்வளவு? 0. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பில், வண்டி பழுது, வேலை இழப்பு எது வந்தாலும் மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய நிலை. அதாவது ஒரு கடனை முடிக்க முயற்சி பண்ணும்போது இன்னொரு கடன் தொடங்கிடும். அதே 35,000 ரூபாய வேற மாதிரி பார்ப்போம். இஎம்ஐ, செலவுகள், அதோட சேர்த்து சின்ன சேமிப்பு. 5,000 ரூபாய் முடியலனா 2,000 ரூபாய், அதுவும் முடியலனா 500 ரூபாய். தொகை பெரியதா இருக்கணும்னு வேண்டியதில்ல, தொடர்ச்சி தான் முக்கியம். இதுக்கு வில் பவர் தேவையில்லை, ஒரு சிஸ்டம் போதும். ஊதியம் வந்த நாளே இஎம்ஐ ஆட்டோ பே, அதே நாளே ஒரு சின்ன ஆட்டோ சேவ், அதுக்கப்புறம் மீதமுள்ள பணத்துல செலவு. இப்படி செஞ்சா சேமிப்பு பத்தி சிந்திக்கவே வேண்டியதில்லை, அது தானாவே நடக்கும். இந்த 3 செட்டிங்கை ஆன் பண்ணுங்க. 1 இஎம்ஐ ஆட்டோ பே, 2 500 ரூபாயா இருந்தாலும் ஆட்டோ சேவ், 3 முதல் இலக்கு ஒரு மினி எமர்ஜென்சி பஃபர். இந்த 3 பழக்கங்களே போதும். ஒரு எடுத்துக்காட்டு, மாதம் 1000 ரூபாய் மட்டும் சேமிச்சா ஒரு ஆண்டுல 12,000 ரூபாய். அது பெரிய தொகை இல்ல. ஆனா ஒரு திடீர் செலவு வந்தா மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் குறையும். சின்ன சேமிப்பே பெரிய பாதுகாப்பா மாறும். இதுதான் உண்மையான சமநிலை. ஒரு பக்கம் கடன் குறையுது, இன்னொரு பக்கம் பாதுகாப்பு வளருது. அதனால மன நிம்மதியும் வரும், பொருளாதார தன்னம்பிக்கையும் வரும். இன்றைய வீடியோல இருந்து 3 விடயங்கள் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. 1 இஎம்ஐ ஆட்டோ பே தொடரட்டும். 2 சின்ன ஆட்டோ சேவ் இப்பவே தொடங்குங்க. 3 முதல் இலக்கு ஒரு மினி எமர்ஜென்சி பஃபர். கடன் இருக்கிறதுனால சேமிப்பை தள்ளி போடாதீங்க. இன்று தொடங்குற ஒரு சின்ன பழக்கம் தான் நாளைய பெரிய பாதுகாப்பு. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான், இது பொருளாதார ஆலோசனை இல்லை. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கடனை எப்படி வேகமா அடைக்கலாம், ஸ்னோபால் மெத்தடா, அவலாஞ்ச் மெத்தடா, உங்களுக்கு எது பொருத்தம்னு எளிமையா பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.